இப்போ வரைக்கும் நம்ம இந்த பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் தயாரிப்பாளர் ஒன்றும் ஃபைனலிஸ்ட் ஆகலை. இதுதான் அஜித்துக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணக்கூடிய படத்துக்குள்ள நிலைமை இப்போ தான். ஏன்னா இன்னொரு 2-3 மாதம் கழிச்சு தான் அவங்க ஷூட்டிங் வரார். அக்டோபர் நவம்பரில் தான் அவர் வந்து அந்த சினிமா அக்டோபர் டு நவம்பர் டிசம்பர் ஜனவரி 4 மாதம் பிப்ரவரி வரைக்கும் தான் அவர் சினிமா. அதுக்கு பிறகு ரேஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய ஷெட்யூல். இந்த ஷெட்யூலில் வந்து ஆதிக்கை கமிட் பண்ணிட்டார். ஆதிக்கை வந்து அவர் கமிட் பண்ணி ஆதிக்கு வந்து டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்காரு. என்ன டிஸ்கஷன் நடத்துறாருன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. எத்தனை பாட்டு வைக்கலாம் சம்மந்தப்பட்ட ஒர்க் இல்லை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காருன்றாங்க. ஆதிக்கு வந்து அந்த அடுத்த படத்துக்கு அஜித்துக்காக ரொம்ப நாளாக ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை பாட்டு வைக்கலாம், எத்தனை ஃபைட் வைக்கலாம், இந்த டான் எந்த ஊர்லேருந்து வர்றாரு, இந்த டான் யாராவது பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு போல. அது அந்த வேலை போயிட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் ஒன்றும் தயாரிப்பாளர் ஃபைனலிஸ்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஆனால் முன்ன பின்ன பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்து 20 கோடி குறைச்சிட்டாரு, 180க்கு ஃபைனல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு புது தயாரிப்பாளர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஆனால் நம்ம நாளைக்கு இப்போ வீடியோ போடுறப்ப கூட ஏதாவது தயாரிப்பாளர் ஃபைனல் ஆயிருக்கலாம். ஆனால் யாருங்கிறது ஒன்றும் முடிவு பண்ணாமல் இருக்கிற நிலைமை தான் இப்போ உள்ள நிலைமை இருக்குது.